நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிலா முற்றம் 50 நிகழ்வுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றதில் இதில் ஒரு சிறப்புமிக்க வரலாற்று நிகழ்வாக இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொடுத்த அந்த நிகழ்விலே பல்வேறு ஒரு மருத்துவராக இல்லாமல் ஒரு பேராசிரியராக இவர் சென்றிருந்தால், ஒரு கல்லூரி பேராசிரியராக சென்றிருந்தால் சிறப்பான ஒரு குரல் ஆசிரியராக மாறியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த கண் பற்றி அவர்கள் ஏன் வாயை பற்றி சொல்லவில்லை, காதை பற்றி சொல்லவில்லை, மூக்கை பற்றி சொல்லவில்லை, கண்ணை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், மனத்துக்கண் ஆசிரியர் என்று அந்த ஒவ்வொரு நுணுக்கமாக அவர்கள் அந்த வள்ளுவத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்ச்சங்கத்திற்கு வாய்த்து ஒரு சிறப்பான நிகழ்வை இன்று நடத்தியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் நாமக்கல் மாவட்ட தமிழ் ஆர்வலர்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வரவேற்புரை நல்கி நூலாய்வு செய்து அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க செயலாளர் முனைவர் கோபால நாராயணமூர்த்தி அவர்கள் நிகழ்வை சிறப்பாக தடம் பதித்து கடந்த நாங்கள் இலக்கியகத்தோடு இணைந்து கடந்த நிகழ்விலே அறிவித்தார்கள். எப்படியாவது நாம் அழைத்து வருகின்றோம், இந்த நிகழ்விற்கு நமது தாமஸ் அவர்களை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். சொன்னபடியே மேடையில் இன்றைக்கு நின்றிருக்கிறார். அவருக்கு செயலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கின்றோம். முன்னிலை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் தேனருவி வளையப்பட்டி வெள்ளிநாக்கு பேச்சாளர் என்ற பட்டத்தை எங்களுக்கு போட முடியவில்லை, இடம் கிடைக்கவில்லை, அதனால் போடவில்லை. வெள்ளிநாக்கு பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, 1000 பிறையை தாண்டியவர், 85 வயதை கடந்தவர். இன்றும் அவர்கள் அந்த பாரதிதாசன் வரிகளையும் அதே போன்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று எந்த ஒரு மேடையிலும் அந்த கதிர்விடித்து பிளம்புகளில் ஆரம்பித்து முடிவில் முடிக்கின்ற பொழுது சங்கே முழங்கு என்றுதான் முடிப்பார்கள். இதுவரை நான் ஒரு 25 ஆண்டுகளாக அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் அற்புதமாக அவர்கள் பேசி முடிப்பார்கள். அதுவும் இந்த அறையிலே அவர்கள் பேசியது தமிழில் பெயர் வைக்க வேண்டும். 85 வயதை கடந்தவர் ஒருவர் சொல்கிறார், தமிழில் பெயர் வைக்க வேண்டும். தமிழில் பெயர் வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள், வைத்திருந்தால் பரவாயில்லை, பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு அமர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த மண்ணினுடைய பெருமை, தமிழினுடைய அடையாளம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேற்ப அறிஞர் அண்ணா கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஐயா எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் நான் முடிதிருத்தும் கடையில் தான் அவர்தான் முடிதிருத்துக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. அந்த முடிதிருத்துவர் எனக்கு சொன்னார், இங்கே வந்தவர் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய எழுத்தாளர் என்று. அதன் பிறகுதான் அவரை பற்றி தேடி தேடி சென்ற பிறகுதான் தெரியும் அவர்தான் பெருமாள் முருகன் என்று. இங்கு இருக்கின்ற கொண்டிசெட்டிப்பட்டியில் தான் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பல்வேறு நூல்களை, பல்வேறு இலக்கியங்களை, கதைகளை, சிறுகதைகளை எழுதி உலக நாடுகள் எல்லாம் சென்று இன்று வலம் வந்து இந்த நாமக்கல்லுக்கு, இந்த மலைக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். கூடு என்ற ஒரு அமைப்பு, அவரிடத்தில் பயின்ற மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அமைப்பை நடத்துகிறார்கள். அதாவது அவரிடத்தில் ஆராய்ச்சி படிப்பவர்கள், அவரிடத்திலே நுண்ணறிவு படிப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து வருடம் ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள். அந்த நிகழ்வை இங்கு சிறப்பாக தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக நடத்தி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இங்கு தாமஸ் அவர்களை அழைத்து வந்தது தமிழ்ச்சங்கத்திற்கு மிகப்பெரிய பெருமை. தமிழ்ச்சங்கத்துக்கு அவர் செய்த மிகப்பெரிய சேவை என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு நாங்கள் சென்று அவர்களை எல்லாம் பார்க்க முடியாது, பேச முடியாது. அவர்களை இங்கு அழைத்து வந்து எங்களிடத்திலே உரையாட வைத்து, எங்களிடத்திலே பேச வைத்து, ஒரு டைட்டானிக் கதாநாயகனை போல இருக்கின்ற தாமஸ் அவர்கள் வருங்காலத்திலே அவர்கள் திருக்குறள் அரசன் என்று கூட ஒரு படத்தை கூட எடுக்கலாம். அந்த அளவிற்கு அவர்கள் பாடலாக பாடுகிறார், அந்த பண்ணாக பாடுகிறார். திருக்குறளையே உணர்ந்து உள்ளார்ந்து அனுபவித்து ரசித்து ருசித்து அந்த பாடலை பாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை எங்களுக்கு அடையாளம் காண்பித்த பெருமாள் முருகன் அவருக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நூலை எழுதியிருக்கின்ற திருக்குறள் நூலுக்கு தமிழ் ஆங்கிலம் உரை நாடகம் எழுதியிருக்கின்ற ஐயா ப ராமலிங்கம் ஐயா அவர்கள், அவர் நேரடியாக அவர் எளிமையான பேச்சு, அந்த எளிமையான பேச்சிலே
அந்த இறைவனிடத்திலே அவர் வைத்திருக்கின்ற பக்தி, அந்த தொண்டு, தென்னாட்டவருக்கும் எந்நாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி, அதாவது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவார்கள். அதுபோன்று அவர் திருநெல்வேலி கடலூர் மாவட்டம் அங்கிருந்து வந்திருக்காரு. அந்த இறைவன் மேலே எவ்வளோ பெரிய பக்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறத அவர் எளிமையாக சொன்னபோது, உண்மையிலுமே இப்படியும் மனிதர்கள் வாழ்கிறார்களா, இப்படியும் மனிதர்கள் வாழ முடியுமா, அறத்தின் வழியில் நிற்கின்ற பொழுது அந்த 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 இறைவனே நமக்கு உதவி செய்வார் என்பதை அவருடைய யதார்த்தமான வாழ்க்கையிலே அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை அவர் கடைபிடித்ததன் விளைவாக அவருக்கு கிடைத்தது என்பதை சொல்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் புல்லரித்து போய்விட்டது. அப்படிப்பட்ட உரை. அது மட்டும் இல்லை, அவர் பாடிய பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் திருக்குறளை பற்றி பாடினது பண்ணோட அந்த திருவாசகம் பாடுற மாதிரியே இருக்குது. திருவாசகத்தை திருக்குறளாக மாதிரி பாடுற மாதிரி இருக்குது. அப்படி அருமையாக அவர் பாடினார். ஐயா அவர்கள் இங்கே வந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை, உங்களோடு தொடர்பு ஏற்படுத்தியது. ஏனென்றால் இங்கே உங்களை போன்ற இங்கே எண்ணற்ற இளைய தலைமுறை இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய நூல்கள் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும், உங்களுடைய பணி அவர்களுக்கு சென்று சேர வேண்டும். நாடக வாயிலாக, ஆங்கில மொழிபெயர்ப்பு வாயிலாக அவர்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும். அதற்கு தமிழ்ச்சங்கம் உதவியாக இருக்கும் என்ற இந்த நேரத்திலே உறுதியளித்துக் கொண்டு தங்கள் வருகையை நாங்கள் உளமாற வாழ்த்தி பாராட்டுகின்றோம். நன்றி, நன்றி. அதே போன்று இளையோர் உரை நிகழ்த்திய செல்வி ஜே லத்திகாஸ்ரீ நாமக்கல் நம்மாழ்வார் நடுநிலைப் பள்ளியிலிருந்து வருகை தந்து 1330 குறளில் ஒரு சில குறள்களை மட்டும் தொட்டு காட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர்களை உருவாக்கிய அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இந்த நேரத்திலே நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மற்றொரு மாணவி கே அபிஷா 6ஆம் வகுப்பு பயில்கின்றார். சைனி பள்ளியிலிருந்து அன்னார் நமது கந்தசாமி கன்றர் கல்லூரியிலே மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றியவர். அவர்களுடைய புதல்விதான் அந்த அபிஷா அவர்கள் இன்றைக்கு மேடை ஏறி 1330 குறளையும் முற்றோதல் செய்ததற்கு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விலே புரவலர்களாக இணைந்தவர்கள், புதிதாக இன்றைக்கு ஆயுள் கால உறுப்பினராக 5 நபர்கள் இணைந்திருக்கிறார்கள். 6 நபர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் நாங்கள் இலக்கியத்திலிருந்து நமது ஐயா மருத்துவர் கடந்த முறை வந்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இலக்கியத்திலிருந்து வேலூரிலிருந்து நமது மணியன்னார் அவர்கள், அதே போன்று நமது அன்னார் அவர்கள் நாங்கள் இலக்கியத்திலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்கிய நாகராஜன் ஆசிரியர் ஐயா அவரும் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை உறுத்திக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரு கதாநாயகனுக்கு நன்றி உரை. இன்னும் கதாநாயகனுக்கு நன்றி உரை நான் ஒன்றும் கொடுக்கவில்லை. அவரை பார்த்தவுடன் உண்மையிலுமே தமிழ் படிக்கணும்னு ஆசை இப்பதான் எனக்கு வந்திருக்கு. இதுவரை நாங்களாம் தமிழே படிக்கல. நாராயணமூர்த்தி என்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பாருண்ணா எப்படின்னா அவருக்கு, ஏன்னா அவர் தமிழ் ஆசிரியர், தமிழில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. அவரு என்கிட்ட புல்லரிச்சு போறாரு. நாங்கள் தமிழ்னு பேசுகிறோம், ஆனால் இந்த மாதிரி தமிழை உணர்ந்து நாங்கள் படிக்கல. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் இருக்காரு, குருவாயூரப்பன்னு சொல்லி, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா மெனக்கெடுவார், ஆராய்ச்சி பண்ணார், ஆய்வு பண்ணுவார். எங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும், அண்ணன் ஒரு பள்ளி நிர்வாகியாக இருந்துக்கிட்டு எப்படி இப்படி பண்ணுறாரு, விடமாட்டேங்கிறாரு. அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்த பார்க்கணும், ஆய்வு பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், செவி வழி செய்தியை கேட்கணும், ஏட்டில் ஏதாவது செய்தி இருக்குதா, புத்தகத்தில் ஏதாவது செய்தி இருக்கலான்னு அவர் சொல்லுவார். ஆனால் ஒரு 5-6 வருடங்கள் ஒரு உட்கிராமத்தில் வளையப்பட்டிங்கிற ஊரில் அந்த மக்களோடு மக்களாக உண்டு உறங்கி வாழ்ந்து தமிழை கற்றிருக்கிறீர்கள் என்றால் தமிழ் வாழும், தமிழ் வாழும். தமிழ் படித்தவர்கள் என்றைக்கும் அவர்கள் வீணாக போக மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள். தமிழ் படித்தவர்கள் வாழ்வார்கள், வாழ்வார்கள், வாழ்வார்கள் என்று கூறி தமிழ் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இன்னும் 1 மணி நேரம்